பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுக்கான வேத வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் அவர்களிடத்தில் நிறைவேறுகிறது. அதாவது காதார கேட்டும் உணராதிருப்பார்கள், கண்ணார கண்டும் அறியாதிருப்பார்கள். தீர்க்கதரிசி முன்னதாகவே சொல்லிட்டாரு. அந்த மாதிரி கண் இருந்தும் அவங்க காணாதவர்களாகவும், காது இருந்தும் கேட்டு உணராதவர்களாகவும் இருப்பார்கள்னு சொல்லி மனுஷகுமாரனுடைய காலத்தில் இது நடந்தது. இன்றைக்கும் கூட அப்படிதான். எல்லாருக்கும் கண் இருக்குது, காது இருக்குது. ஆனாலும் அந்த கர்த்தரை காண்கிற அந்த அறிவோ இல்லை அவருடைய சத்தத்தை கேட்கிற அந்த திறனோ இல்லாமல் இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஆனால் நம்முடைய காதுகளும் கண்களும் அவரை கண்டும் அவரை கேட்டும் இருக்கிற அப்படின்னாலே நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். ஆகையினாலே நம்ம கேட்டதை குறித்து காண்கிறதை குறித்து நம்ம எப்பொழுதும் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். யோவான் சொல்கிறாரு, நாங்கள் கண்டதும் எங்கள் காதுகளால் கேட்டதும் நாங்கள் தடவி பார்த்ததுமாய் இருக்கிற அந்த ஜீவ வார்த்தை குறித்து நாங்கள் உங்ககிட்ட பேசுகிறோன்னு சொல்கிறார். ஆண்டவரை பார்த்துருக்கோம், விசுவாச கண்களில் பார்த்துருக்குறோம். அவரை குறித்து நிறைய சத்திய வசனங்களை நம்ம அனுதினமும் கேள்விப்படுகிறோம். ஆகவே அதை குறித்த ஒரு உணர்வோடு கூட இருந்து கர்த்தருடைய வசனங்களை நாம் கேட்கறது மட்டுமல்ல, அதை மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுகிறவர்களாகி நாம் இருக்க வேண்டும். ஆனால் அந்த ஜனங்கள் அவங்க கண்ணார கண்டு காதார கேட்டு உணர்வில்லாது இருக்கிற மாதிரி இருந்தாங்க. ஆனால் அந்த உணர்வற்ற இருதயம் நமக்கு இருக்கவே கூடாது. ஒரு உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் நமக்கு உணர்வுள்ள இருதயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. நாம் அவரை கண்டு அவரை விசுவாசித்து அவரை பாடி புகழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை நாம் கட்டாயம் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.